ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது ஆஃப்டர் பேஸ் தமிழ் டியூட்டோரியல்ஸ். நான் உங்கள் அர்னஸ்வி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிக்கரிங் லைட்ஸ் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ளிக்கரிங் லைட் எஃபெக்ட் ஃபாண்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அது இந்த மாதிரி வந்து அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நியூ காம்போசிஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். காம்போசிஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து ஹெச்டி டிவி 1080 24 ஃப்ரேம்ஸ் வச்சுருக்கேன். வச்சுக்கிட்டு இதை நீங்கள் 30 கூட வச்சுக்கலாம். நான் 24 வச்சுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூவில் டெக்ஸ்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். பண்ணி லைட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃப்ளிக்கரிங் போட்டுக்கலாம், உங்கள் பேர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதை கண்ட்ரோல் ஆல்ட் ஹோம் அமுக்குனீங்கன்னா ஆங்கர் பாயிண்ட் வந்து அந்த லேயரோட சென்டரில் வந்துடும். இப்போ கண்ட்ரோல் ஹோம் அமுக்குனீங்கன்னா காம்போசிஷனோட சென்டரில் நம்மளோட லைட்ஸுங்கிற ஃபாண்ட் வந்து வந்துடும். இப்போது இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஆரோ கிளிக் பண்ணுங்கள். கீழே இந்த டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். டெக்ஸ்ட்டை வந்து ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இதில் அனிமேட் அப்படின்னு இருக்கும். அது பக்கத்தில் இருக்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். எதை வந்து நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். அனிமேட் பண்ண போகிறது ஒப்பாசிட்டியை தான் அனிமேட் பண்ண போகிறோம். ஏன்னா அதுதான் அமர்ந்து எறிகிறதுக்கு ஒப்பாசிட்டி தான் காரணம். அதனால் ஒப்பாசிட்டியை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒப்பாசிட்டி ரேஞ்ச் செலக்டார் ஒன்று அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ஒப்பாசிட்டியில் வந்து இந்த 100 0 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு மறைஞ்சிரும். இப்போது இந்த ரேஞ்ச் செலக்டரை உள்ளே வந்து நம்ம போகிறோம். இது உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் ஸ்டார்ட்னு இருக்கும். இந்த ஸ்டார்ட்டோட இதை வந்து நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். அப்போது ஸ்டார்ட் பக்கத்தில் இருக்கிற கீ ஃப்ரேமை வந்து செலக்ட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போது ஒரு 1 செகண்ட் வச்சுக்கோங்க. பின்னாடி வந்து நம்ம வேணும்னா நம்ம தள்ளி வச்சுக்கலாம். அதனால் இப்போதைக்கு 1 செகண்ட் வச்சுட்டு இப்போது இதை வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ரேஞ்ச் செலக்டரில் அந்த கர்சர் வந்து அப்படியே ஒன்றா ஒவ்வொரு லெட்டராக வந்து நமக்கு அனிமேட் பண்ணணும். அதுக்கு தான் வந்து இந்த ஸ்டார்ட்டில் நம்ம அனிமேட் பண்ணுறது. இப்போ நம்ம அனிமேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது இந்த அட்வான்ஸ்டுன்னு இருக்கும். அட்வான்ஸ்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அட்வான்ஸ்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இந்த ரேண்டமைஸ் ஆடாமல் இருக்கும். ஏன்னா ஃப்ளிக்கரிங்கிறது வந்து ரேண்டமாக வந்து ஃப்ளிக்கர் ஆகணும், வரிசையாக ஃப்ளிக்கர் ஆகக்கூடாது. அதனால ரேண்டமைஸ் ஆர்டரை வந்து ஆஃபில் இருந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ரேண்டமாக நமக்கு ஒரு கிளிக் வந்து கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு இந்த ரேண்டம் சீடுன்னு இருக்குது பார்த்திங்கன்னா, இதையும் நம்ம வந்து அனிமேட் பண்ணணும். ரேண்டம் சீடை ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட ஸ்டார்டிங்கில் ரேண்டம் சீடு வந்து 0 அப்படின்னே இருக்கட்டும். இதை வந்து அனிமேஷன் வந்து ஆன் பண்ணிக்கிறேன், கீ ஃப்ரேம் பட்டனை. நெக்ஸ்ட்டு அதே 1 செகண்டில் இந்த ரேண்டம் சீடை ஒரு 25 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஃப்ளிக்கரிங் வந்து நமக்கு இப்போ இப்படி கிடைக்கும். இங்கே ரேண்டமைஸ் ஆர்டர் சீடை வந்து எதுக்காக அனிமேட் பண்ணுறோன்னா, ரேண்டமைஸ் ஆர்டர் அனிமேட் பண்ணுறதுனால தான் இப்போ ஒரே லெட்ரு வந்து மறுபடியும் அமர்ந்து தெரியுது. இது நம்ம இதை அனிமேட் பண்ணவே இல்லைன்னா ஒரு லெட்ரு ஒருக்க தான் வந்து அமர்ந்து எரியும். அதனால இந்த சீடை வந்து நம்ம அனிமேட் பண்ணுறோம். இப்போவே நமக்கு நம்ம எஃபெக்ட் வந்து மேக்ஸிமம் கிடச்ச மாதிரி. நெக்ஸ்ட்டு இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதே மாதிரி இந்த லைட்ஸை வந்து இன்னொரு காப்பியை வந்து எடுக்கணும். கண்ட்ரோல் டி கொடுங்க. கண்ட்ரோல் டி கொடுத்திங்கன்னா லைட்ஸ் 2ன்னு 2வது காப்பி வந்து வந்துடும். இப்போ இந்த 2வது காப்பி வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட்டோட பார்டர் மட்டும் க்ளோ ஆகிறதுக்கு. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2வது லேயரை இந்த இதில் நம்ம இங்கே கீழே நோ ஃபில் கலர் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அடிச்சிடும். இப்போது நமக்கு நோ ஃபில் கலர் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றும் நமக்கு வித்தியாசமாக தெரியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா 2 இதுலேயுமே சீடு வந்து ஒரே இதாக இருக்கிறதுனால இப்போ இந்த 2வது லேயரில் யூ அமுக்குனிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் ரேண்டம் சீடு, அந்த சீடை மட்டும் நம்ம இப்போ மாற்ற போகிறோம். 0 to 25 வச்சுருந்தோம். இப்போ 25 to இதில் வச்சு ஒரு 50 வச்சுக்கலாம். ஓகே,
இப்போது நீங்கள் இதை வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு அனிமேஷன் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சம் க்ளோ மட்டும் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி நியூவில் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம இப்போது க்ளோ வந்து ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸில் க்ளோ ஸ்டைலிஷில் இருக்கும். இது க்ளோ வந்து இதை தூக்கி இப்படி போட்டிங்கன்னா க்ளோ வந்து ஆட் ஆகிரும். இதில் க்ளோவில் நம்ம எந்த சேஞ்சுமே நம்ம பண்ண வேணாம். இதில் Ctrl D கொடுத்துங்க, இன்னொரு காப்பி வந்து வந்துடும். இந்த காப்பியில் மட்டும் இந்த க்ளோ ரேடியஸுங்கிறத ஒரு 500 இல்லை 450 ஏதாவது வச்சுக்கோங்க. இப்போ வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி லைட்ஸ் வந்து பின்னாடி நல்லா க்ளோ ஆகும். இப்போ நீங்கள் இதை வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போது இதை நம்ம இந்த அனிமேஷன் வந்து கொஞ்சம் லென்த்தை வந்து எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இப்போ இந்த 2 லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு அமுக்கிட்டு இப்போது இந்த கீ ஃப்ரேம்ஸை லாஸ்ட் கீ ஃப்ரேம்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் இல்லை 3 செகண்ட்ஸுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து நமக்கு வரும். ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் வச்சு வேகமாக நம்ம அனிமேட் பண்ணால் தான் நமக்கு அந்த ஃப்ளிக்கரிங் எஃபெக்ட் வந்து நல்லா கிடைக்கும். அதனால நமக்கு இதுவே வந்து கரெக்டாக இருக்கும். இதில் இன்னும் என்ன ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ண போட்டுட்டோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் கீழே வந்து ஸ்மூத்னஸை வந்து 100லேருந்து 0 வச்சுருங்க. இப்போ ஸ்மூத்னஸ் வந்து 0 வைக்கலை அப்படின்னா இப்போது 100ல் இருந்துச்சு. அப்போ என்ன ஆகும்னா அந்த ஃப்ளிக்கரிங் ஆகும்போது ஒரு லைட்டு வந்து அப்படியே அந்த இந்த மாதிரி ஒரு பாதி லைட் எரிஞ்சு இப்போ ஒரு கிரே கலர்லேயும் லைட் வந்து தெரியும். இப்போதே இது நீங்கள் ஸ்மூத்னஸை வந்து கம்ப்ளீட்டாக டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு அனிமேஷன் நமக்கு கிடைக்கும். இதில் இருக்கிற மாதிரியே இதுலேயும் ஸ்மூத்னஸை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். இந்த டுட்டோரியல் இதோட வந்து முடிஞ்சிருச்சு. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். என்ன ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டுட்டோரியலில் ஏதாவது சந்தேகம்னா கீழே கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணுங்கள். இன்னொரு டுட்டோரியலில் சந்திப்போம். பாய்.